அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேள்வி நம்முடைய கலாச்சாரத்தில் மிக அதிகமாக அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போடும்போது அதை பல நேரங்களில் அவங்கள பார்த்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, கடவுளுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் அவங்க இடத்துல வைக்கப்படுது. அடுத்ததாக பெண்கள் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், ஆண்களுக்குள்ளேயும் பெண்களுக்குள்ளேயும் செயல்படக்கூடிய அந்த பாலியல் உணர்வுகள் அது வேறு மாதிரி கொஞ்சம் செயல்படுது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதை பேசினா தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது இது பற்றி ஒரு சில விஷயங்கள் பைபிள்லேருந்து ஒரு சில விஷயங்களை ஒரு சில வசனங்களை காட்டுறாங்க, வேறு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சுருக்கமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது பைபிள் வசனத்தை பார்த்துடலாமா? எந்த வசனத்தை சொல்லி இதை பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த வசனத்தை சொல்லிட்டு பெண்கள் ஜீன்ஸு டிஷர்ட்டு போடக்கூடாது. ஏன்னா எப்படி அசம்ஷன் எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜீன்ஸு டிஷர்ட் ஆண்களுடைய உடை, அதனால் அதை பெண்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் பின்னாடி வேறு ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க. முதலாவது இந்த வசனத்தையும் இந்த வசனத்தை நாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆண்களுடைய உடையை பெண்கள் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுக்கு நமக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது எதுக்காக ஆண்டவர் ஆண்களுடைய உடைகளை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய உடைகளை ஆண்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு கவனிக்கணும். அதில் வரக்கூடிய ஒரு வசனம் பார்த்திங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதில் அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் அபாமினேஷன், அருவருப்பானவர்கள் அப்படிங்கிறது கடவுள் அதை மிகவும் அருவருக்கிறார், கடவுள் மிகவும் அதை வெறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான அந்த வார்த்தை. அப்போது இந்த வார்த்தை கடவுள் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வேறு எது கூட வேதாகமத்தில் வழக்கம் அசோசியேட் ஆகும் அப்படின்னா, விக்கிரக ஆராதனையோடும், அது மட்டும் இல்லாமல் அந்த விக்கிரக ஆராதனையோடு கூட தொடர்புடைய செயல்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனைன்னு நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் மிக அதிகமாக அதை அருவருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த விக்கிரக ஆராதனை அதனோடு கூட சேர்ந்த பலவிதமான பாவங்கள் அதுவும் சேர்ந்து தான் அந்த இதில் உண்டு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அதை வெறுத்தார் அப்படின்னு வேதாகமத்தில் பார்க்குறோம். இதில் எதனால் ஆண்டவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது நமக்கு அதற்கான காரணம் நமக்கு வேதாகமத்தில் நமக்கு நேரடியாக கொடுக்கப்படலை. ஓகேவா? அதை முதலாவது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை எதனால் அப்படின்னு அப்போ நம்ம எதனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அன்றைக்கு, ஓகேவா, அந்த பழங்காலத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் யார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டால், அப்படி அதுவும் போட்டாங்களா, அல்லது அப்படி போடுறதுனால என்ன நடந்தது மாதிரியான விஷயங்களை நம்ம தேடி பார்த்தா தான் எதனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம ஆண்டவர் இதை சொல்கிறதுக்கான ஒரு காரணம் பெரும்பாலான இறையலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக அது பக்கத்து நாட்டிலேருந்து சிரியா, அந்த சிரியாவில் தான் இந்த பழக்கம் இருந்ததாக நம்ம பல அகழ்வாராய்ச்சிகள்லையும், அது மட்டும் இல்லை அவங்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி புத்தகங்கள், அதிலெல்லாம் மூலமாக நாம் அறிகிறோம் எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆண்களுடைய உடைய பெண்களும் பெண்களுடைய உடையங்களும் ஆண்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு வடிவமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆண்களுடைய உடைகள், ஆண்களுடைய ஆயுதங்கள், இது எல்லாமே பெண்கள், ஆண்கள் மாதிரி பெண்களும் பெண்கள் மாதிரி ஆண்களும் வேடம் அணிந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த சிலை வழிபாடை அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அந்த சிலை வழிபாடுகள் அப்படின்னு வரும் பொழுதே அதோடு கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலவிதமான பாவங்கள், ஓகேவா, இம்மொராலிட்டிஸ் அல்லது பலவிதமான பாலியல் ரீதியான பாவங்கள். இந்த பாலியல் ரீதியான பாவங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில், ஓகேவா, ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்டில் இந்த சிலை வழிபாடோடு கூட சேர்ந்து தொடர்புடைய ஒரு விஷயம். அந்த வழிபாட்டோடு சேர்ந்து இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அட்டாச்சாக தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய வழிபாடே.
அப்போது ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் வந்து இந்த கானான் தேசத்துக்குள்ளே நடத்தும்போது ஆண்டவர் பல விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து இந்த சிலை வழிபாட்டையும் அந்த வழிபாடோடு கூட வந்து மற்ற நபர்கள் சேர்த்து இணைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாலியல் பாவங்களையும் அவங்க என்ன செய்யக்கூடாது, அதை விரும்பி அதில் போய் அவங்க விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து புருஷருடைய உடைகளை ஸ்திரீகள் அணியக்கூடாது, ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷர் அணியக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க இடத்துக்கு அந்த கட்டளையை கொடுக்கும் பொழுதே அவங்களுக்கு உடனே என்ன புரியும், நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம பல வருஷம் பின்னாடி இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு உடனே என்ன புரியும் அப்படின்னா, ஓஹோ ஆண்டவர் வந்து அப்போ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சிலை வழிபாட்டை வந்து ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது இது எதோடு தொடர்புடையது அப்படின்னா, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அதைத்தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் அதை ஆண்டவர் சொல்கிறாரே தவிர வேறு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெண்களுடைய உடைய ஆண்கள் அழியக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் வந்து ஆண்டவர் அதை சொல்லலை. ரொம்ப முக்கியமான அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிஸ்டிங்ஷன், அந்த வித்தியாசம் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு இது. அதுதான் அடிப்படை. அதாவது ஆண் யார் பெண் யார் அப்படிங்கிற அந்த டிஸ்டிங்ஷன் பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் அந்த டிஸ்டிங்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமாக அந்த பழங்கால அந்த அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த பிரிவு அந்த அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லையா, அதுக்காக. இப்போது அதனால தான் சொல்கிறேன், இந்த வசனத்தை எடுத்து இன்றைக்கி வந்து பெண்கள் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போடுறத வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து இது ஆண்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிலாம் வந்து வித்தியாசப்படுத்தலை. ஆனால் அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறதுலே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதுலேயுமே கூட ஆண்களுக்கு ஒரு விதமாகவும் பெண்களுக்கு ஒரு விதமாகவும் தான் ஜீன்ஸ் வந்து தைக்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். ஸோ ஆண்களுக்காகன்னு சொல்லி தைக்கக்கூடிய ஜீன்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பெண்களுக்காகன்னு சொல்லி தைக்கக்கூடிய ஒரு ஜீன்ஸு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஷர்ட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்காகன்னு சொல்லி உள்ள டிஷர்ட்டு அதுக்கான தையல் விதம் வேறு, பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி தைக்கக்கூடிய டிஷர்ட்டினுடைய தையல் விதம் வேறு. அப்போ அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், இது எங்களுக்காகன்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஒரு உடை, அப்போ ஏன் பெண்களுக்காகன்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஜீன்ஸையும் பெண்களுக்காகன்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட ஒரு டிஷர்ட்டையும் நான் ஏன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு வாதம். அடுத்ததான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பெண்கள் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அல்லது ஆண்களிடத்துலேருந்து இந்த எதிர்ப்பு வர்றதுக்கான காரணம், இந்த 2 பேருக்குள்ளேயும் வந்து செயல்படக்கூடிய அந்த பாலியல் உணர்வு அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம பேசினா தான் அது எதனால் அப்படிங்கிறது புரியும். இப்போ பொதுவாக ஆண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்களுடைய பாலியல் உணர்வுகள் பொதுவாக பார்ப்பதன் மூலமாக தூண்டப்படுது. ஓகேவா? பெண்களுடைய பாலியல் உணர்வு ஜஸ்ட் பார்க்கறதுனால தூண்டப்படாது அதிகமாக. ஓகேவா? அவங்களுக்கு வந்து வேறு விதமாக அது என்ன செய்யுது, தூண்டப்படுது. ஆனால் பொதுவாக ஆண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்களுடைய பாலியல் உணர்வுகள் அவங்க வந்து பார்க்கறதன் மூலமாக மிக அதிகமாக வந்து என்ன செய்யுதுன்னா தூண்டப்படுது. இது வந்து உலக நியதி. ஓகேவா? ஒரு ஆணாகப்பட்டவன் இப்படித்தான் இருப்பான். இதில் வந்து யாருமே இதில் மாறுபாடு கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இதில் வந்து எந்த ஆம்பளையாக இருந்தாலும் இதில் வந்து சேஞ்சே கிடையாது. ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதுனாலே எனக்கு ஒரு தூண்டுதல் வரமாட்டேங்குதுன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, ஒன்று அவனுக்கு ஏற்கனவே அவனுக்குள்ளே வந்து உணர்வே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவன் கேயாக இருப்பான், அவ்வளோதான். ஸோ புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் வந்து யதார்த்தம். அப்படிங்கும்போது பெண்கள் பொதுவாக ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி போடும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் கேப் ஒன்று இருக்குது. இந்த கல்ச்சுரல் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின கலாச்சாரம் உடை அணிந்த விதம் வேறு, இப்பொழுது இருக்கிற கலாச்சாரம் உடை அணிகிற விதம் வேறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உடை ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் அப்படிங்கிற இந்த உடை ஒரு கவர்ச்சியான உடையாக பார்க்கப்படுகிறது ஆண்களால். ஓகேவா? அது ஒரு கவர்ச்சி உடையாக பார்க்கப்படும் பொழுது ஆண்கள் கண்ணோட்டத்தில் ஒரு ஆண் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா ஆணினுடைய பாலியல் உணர்வுகள் தூண்டப்படுகிறது. இது யதார்த்தம் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து
இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆண்களுக்கும் இருக்கணும், பெண்களுக்கும் இருக்கணும். அதனால தான் பல நேரங்களில் இந்த ஆண்கள் வந்து பெண்களை அவங்களுடைய வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் வந்து அவங்களுடைய ஒரு பலகீனத்தை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, ஒரு வீக்னஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதுக்கு பதிலாக வேறு அது தப்பு இது தப்பு அங்கே எங்கேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி வந்து அதை வந்து என்ன அவாய்ட் அதை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது சமூகத்தில் பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் வந்து அடிப்படையில் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது 2 பிரச்சனை, ஒன்று கல்ச்சுரல் கேப், இன்னொன்று வந்து நம்ம ஆண்களிடத்தில் இயல்பாகவே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம். இதில் வளர்ந்த ஒரு சில மேற்கத்திய கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க வந்து அது ஏற்கனவே கொஞ்சம் அட்வான்ஸான கல்ச்சராக மாறிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன பையன் அவங்க பிறந்த பொழுதுலேருந்தே இப்படிப்பட்ட விஷயத்தையே பார்த்து பார்த்து வளர்றான். ஓகேவா? ஸோ அவனுக்கு பிறக்கும் பொழுதுலேருந்தே ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட பிள்ளையை தான் பார்த்து அவன் வளர்றான். அவங்க வீட்டில் ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்க ஜீன்ஸு டிஷர்ட்டு தான் போட்டு தான் அவங்க அம்மாவும் ஜீன்ஸு டிஷர்ட்டு போடுறது தான் பார்க்குறான். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொதுவாக மேற்கத்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக சாதாரணமாக உங்கள் குடும்பமாக வந்து பீச்சுக்கெலாம் அந்த மாதிரி போகும்போது மிக சாதாரணமாக 2 பீஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை வந்து ஃபேமிலியாக போட்டுட்டு ரொம்ப நார்மலாக இட்ஸ் வெரி கேஷுவல் திங். அவங்களுக்கு சாதாரணமாக எல்லா குடும்பங்களும் எல்லாருமே பீச்சில் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு பையன் சிறு வயதுலேருந்தே அப்படி பார்த்து இந்த கல்ச்சரை பார்த்து தான் வளர்றான். அப்படி வளரும் பொழுது அவங்களுக்கு மைண்டில் ஏற்கனவே வந்து அது பதிந்திருக்கிறனால ஒரு பெண்ணை வந்து ஜீன்ஸ்லேயும் டிஷர்ட்லேயும் பார்க்கும் பொழுது அது அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் ஏற்கனவே வளர்ந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம கல்ச்சரில் ஏற்கனவே நான் தான் சொல்லலேன் அந்த கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கல்ச்சுரல் கேப் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறவே மாறாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கலாச்சார ரீதியாக முழுவதுமாக ஒரு முழு மாற்றம் இந்தியா முழுக்க அப்படிங்கிறது வரவே வராது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து யோசிப்பாங்க. ஒரு சில கலாச்சாரங்கள் அவங்க ஃபார்வர்ட் திங்கிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரியான மேற்கத்திய ஆடைகளுக்கு அல்லது இந்த மாதிரியான புது வகையான ஆடைகளுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில கலாச்சாரம் தொடர்ந்து இல்லை இது தப்பு இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த பழைய ஆட்களுக்கு வந்து இது புதுசாக தெரிகிறனால இது வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு வல்கரான ஒரு விஷயமா அவங்களுடைய பார்வைக்கு தெரியும். அண்ட் அடுத்த பிரச்சனை ஆண்களுடைய அந்த இயல்பான அவங்களுடைய பாலியல் ரீதியான அந்த உணர்வு தூண்டல். அப்போ அது பார்க்கும்போது அவங்க அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுறனால தான் பெண்கள் வந்து இந்த ஜீன்ஸ் போடுறது தப்பு, டிஷர்ட் போடுறது ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. ரைட். இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அதுதான் இப்போ நம்ம அதுக்காக தான் அந்த இது பேசுகிறோம் இல்லையா, அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் வந்து பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும்போது நான் பொதுவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவாக உடையில் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட உடையில் வந்து அது தவறான உடை அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். முதலாவது எல்லாருமே உடையினுடைய அடிப்படையை நாம் புரிஞ்சுக்கணும். எதற்காக நாம் உடை அணிகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நாம் உடை அணிவதே நாம் வந்து நம்முடைய உடலை மறைப்பதற்காகத்தான். அதுதான் உடை அணிவதனுடைய அடிப்படை நோக்கம். நாம் உடை அணிவது நம்முடைய உடலை வந்து நம்முடைய உடலில் இருக்கிற உடல் பாகங்களை நாம் மறைப்பதற்காக உடை அணிகிறோம். ஆனால் பல நேரங்களிலே அந்த உடை அணிவதனுடைய அடிப்படை நோக்கம் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மறக்கப்பட்டு இந்த உடை அப்படிங்கிறது கவர்ச்சியாக என்னுடைய உடலை அங்கங்கே காட்டுவதற்கான ஒரு இதாக வந்து இன்றைக்கி மாறிப்போச்சு. இதுக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா உடையும் இதுக்கு பலிக்கிடாதான். அதாவது இன்றைக்கி நம்ம கண்ணியமான ஒரு உடை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடிய சேலையை கூட மிக கவர்ச்சியாக அணிய முடியும். ஒத்துக்கிறீங்க தானே? ஓகேவா? கவர்ச்சியான சீத்ரூ சேலைகள் அந்த மாதிரியான சேலைகள் இருக்குது ஒரு பக்கம். அடுத்ததாக அந்த மாதிரி ரொம்ப கவர்ச்சியாக அந்த தைக்கிற உடைய அந்த ஜாக்கெட்டை தைக்கிற விதங்கள், சேலையை கட்டுற விதங்கள், இதெல்லாம் ரொம்ப அடுத்தவர்களுடைய இச்சையை தூண்டத்தக்க விதத்திலே சேலையை கூட கட்ட முடியும். அப்போது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட விதமான ட்ரெஸ்ஸில் கிடையாது. அதனால தான் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் சேலையை கூட கவர்ச்சியாக கட்ட முடியும், ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்டை கூட கண்ணியமாக அணிய முடியும். ஓகேவா? இதுதான் அங்கே விஷயம். அப்போது நான் என்னுடைய உடை அணிதலிலே
என்னுடைய அடிப்படை நோக்கம் எதற்காக நான் உடை அணிகிறேனோ அந்த அடிப்படை நோக்கம் வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இது வந்து தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நபர்களும் உங்களை நீங்களே பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி அணிகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிறது சரியான விதத்தில் பொருந்தாது. இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டை நீங்கள் கண்ணியமாக அணிய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் சாதாரணமாக அவங்க அந்த உடை அணியும் பொழுது அது வந்து பிறருடைய இச்சையை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்காது. ஆனால் சில உடல் அமைப்புக்கு அது ஒத்து வராது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த விதத்தில் வந்து நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்களுடைய அந்த பாலியல் ரீதியான தூண்டல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சொசைட்டி அப்படிங்கிறதே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வாழ்கிறது தானே. ஸோ அதனால் நான் அணிகிற உடை இன்னொரு நபரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போது என்னுடைய உடை வந்து இன்னொரு நபரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கண்ணியம் வந்து கிறிஸ்தவ கண்ணோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவில் நான் என்னுடைய உடை இன்னொரு நபரை என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னுடைய உடை இன்னொரு நபரை வந்து இச்சைக்குள்ளாக தள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல் ஒரு மொராலிட்டி எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் நமக்கு இருக்குமானா நான் அணிகிற உடை ஒரு கண்ணியமான உடையாக இருக்கிறதா, அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். எந்த விதமான உடையை வேணாலும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. சாரியோ அல்லது சுடிதாரோ அல்லது ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்டோ டசன்ட் மேட்டர். பட் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான், எனது உடை தேவையில்லாமல் இன்னொரு நபரை வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு நோ அப்படிங்கிற ஒரு பதில் இருக்குமானால் நீங்கள் தைரியமாக எந்த விதமான ஆடையாக இருந்தாலும் அதை அணியலாம். ஆனால் நான் அணிகிற இந்த உடை அல்லது நான் இந்த உடையை அணிகிற விதம் இன்னொரு நபரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த உடை அணிவதற்கான பேஸ் ரூல். இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய உடைகளை தெரிந்தெடுப்போமானால் நாம் ஒரு சமுதாய பொறுப்புள்ள நபர்களாகவும் இருப்போம், அதே நேரத்தில் கண்ணியமாக உடை அணியக்கூடிய நபர்களாகவும் இருப்போம். ஸோ இதுதான் முக்கியமானது. மற்றபடி ஜீன்ஸு டிஷர்ட்லாம் ஆம்பளைங்களோட ட்ரெஸ்ஸு, அதனால் பொம்பளைங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு வாதம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இதில் வந்து நான் பேசின இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.